தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. வேதத்திலிருந்து உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன் என்ற தலைப்பில் தியானிக்க போகிறோம். ஜெபிக்கலாம். பிதாவை இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீர் பெரியவர், சர்வ வல்லவர், எங்களை படைத்தவர், உருவாக்கினவர், ஆதரிக்கிறவர், ஆசிர்வதிக்கிறவர். பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். தாப்பனே, நீர் எங்களுக்கு ஒரு நல்ல தாப்பனாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். நன்மைகளினால் எங்களை நிரப்புகிறவராக, எங்களை குறித்து யோசிக்கிறவராக, எங்களை விசாரிக்கிறவராக, எங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, நீர் எங்களுக்கு உம்முடைய விலையேறப்பெற்ற வார்த்தைகளை போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி மக்களை குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய குணமாக்கும் அபிஷேகம் எல்லாவித நோய், வலி, வேதனைகளை நீக்கட்டும். தாப்பனே, உம்முடைய அபிஷேகம் நுகங்களை முறிக்கட்டும், கட்டுகளை அவிழ்க்கட்டும், சுமைகளை நீக்கட்டும். தாப்பனே, உம்முடைய ஆறுதல், உம்முடைய சமாதானம், உம்முடைய பலன் மக்களுக்கு உண்டாகட்டும். முன்னேறுவதற்கான பலன், மேற்கொள்வதற்கான பலன், ஜெயிப்பதற்கான பலன், செழிப்பதற்கான பலன் மக்களுக்கு உண்டாகட்டும். பிதாவே, என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணின் மணியைப் போல பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, நீரே எங்கள் கோட்டை, எங்கள் அரண், நாங்கள் நம்பி இருக்கிற தேவன். பிதாவே, உம்முடைய பரிபூர்ண பாதுகாப்பு இந்த ஜனங்கள் மீதும், அவர்கள் குடும்பத்தின் மீதும், அவர்களுக்கு உண்டான யாவற்றின் மீதும், அவருடைய தொழில், ஊழியங்கள், வேலை, சகலவற்றின் மீதும் இருக்கட்டும். பிதாவே, எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். பொல்லாத மனுஷர்கள் கையிலிருந்து தப்புவிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அவ்விசுவாசிகளின் கைகளிலிருந்து தப்புவிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனை, பொல்லாங்கன் கையிலிருந்து தப்புவிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, அவர்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமலே போகட்டும். தாப்பனை, உம்முடைய ஜனம், நீர் இவர்களுக்காக இரத்தம் சிந்திருக்கிறீர். தாப்பனை, உம்முடைய பார்வையில் விலையேறப்பெற்றவர்கள், இவர்களை நீர் ஏந்தி பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்ம ஏற்கனவே சொன்ன பிரகாரம் தொடர்ந்து உங்களுடைய பாதுகாப்புக்காக ஜெபியுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் உங்களுக்காகவும், உங்கள் குடும்பத்துக்காகவும், உங்களுடைய சபை மக்கள், போதகர்களுக்காக, மெய்ப்பர்களுக்காகவும், நீங்கள் இணைக்கப்பட்ட மற்ற ஊழியக்காரர்களுக்காகவும், சங்கீதம் 91, சங்கீதம் 121, சங்கீதம் 23, சங்கீதம் 103, இந்த சங்கீதங்களை ஜபங்களாக ஏறிடுங்கள். கர்த்தருக்குள் பலப்படுங்கள், கர்த்தருக்குள் தஞ்சம் புகுங்கள். இது இந்த காலத்திற்கு கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை. அதனால தான் திரும்ப திரும்ப நினைப்பூட்டுறேன். அதே போல் நம்முடைய தேசத்தில் வசிக்கிற விசுவாசிகளுக்காக, அவருடைய பாதுகாப்புக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3ஆம் வசனங்கள், 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 17, 18ஆம் வசனங்கள், எரேமியா 15, 20 மற்றும் 21ஆம் வசனங்கள். இந்த வசனங்களின் அடிப்படையில் எல்லா நம்முடைய தேசத்தில் இருக்க எல்லா விசுவாசிகளுக்காகவும் அவருடைய பாதுகாப்பு, அவங்க பாதுகாக்கப்படணும், தப்புவிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கண்ணும் கருத்துமாக ஜெபிங்க. ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டால் மற்ற தேசங்களில் வசிக்கிற விசுவாசிகளுக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, வாசிப்போம். சங்கீதம் 18, ஹல்லேலூயா டு ஜீசஸ், 28ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். சங்கீதம் 28, ஹல்லேலூயா டு ஜீசஸ், 28ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி கண்மலையும் யார்? என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே.
அவர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போலாக்கி என்னுடைய உயர் தளங்களில் என்னை நிறுத்துகிறார். வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். அதை அண்டர்லைன் பண்ணுங்கள். என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார் அப்படின்ற அந்த பகுதியை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஞ்ச நாளைக்கு இதுதான் நம்மளுடைய மைய கருத்தாக இருக்க போகிறது. உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். என் கால்கள் வலுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை பிடிப்பேன். அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன். அவர்கள் எழுந்திருக்க மாட்டாதபடிக்கு என் பாதங்களின் கீழ் விழத்தக்கதாக அவர்களை வெட்டினேன். யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர். அல்லேலூயா, அல்லேலூயா டு ஜீசஸ். இந்த வேத பகுதியை கவனிங்க. கர்த்தர் எப்படி தாவீதுக்கு அவருடைய வாழ்க்கையில் உதவி செய்தார், யுத்தத்தில் எப்படி உதவி செய்தார் அப்படின்றது குறித்த ஒரு அருமையான போதனை. எப்படி தாவீது பாதுகாக்கப்பட்டார், கர்த்தர் அவரை எப்படி யுத்தத்திற்கு பழக்குவித்தார், யுத்தத்தில் அவருக்கு எப்படி ஜெயத்தை கொடுத்தார், எந்த விதமாக தாவீதின் வாழ்க்கையில் செயல்பட்டார், சத்துருக்களை எப்படி முறியடிக்க உதவி பண்ணினார், பிரச்சனைகளை மேற்கொள்ள எப்படி கர்த்தர் கிரியை செய்தார் என்பதை குறித்த ஒரு அருமையான போதனை. அது மட்டுமல்ல, நம்ம ஆண்டவராகிய கிறிஸ்துவின் வாழ்க்கையிலும் எப்படி செயல்பட்டார் என்பதை குறித்த போதனை இந்த 18ஆம் சங்கீதம். ரைட், தாவீது தன்னை குறித்து பேசிக்கிட்டே இருப்பார், அப்படியே கிறிஸ்துவ குறித்து பேச ஆரம்பிப்பார். நீங்கள் தாவீதுடைய சங்கீதங்களாக அந்த ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த போதனை ரொம்ப முக்கியம். இதில் ஒரு மெயின் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே தேவன் தான் செய்கிறார். தாவீது யுத்தம் பண்ணாலும் அந்த யுத்தத்திற்கு பலத்தை கொடுத்தது கர்த்தர், யுத்தத்திற்கு பழக்குவித்தவர் கர்த்தர், ஆயுதங்களை கையாள போதித்தவர் கர்த்தர், சத்ருவின் மீது வெற்றியை கொடுத்தவர் கர்த்தர், சத்ருக்களை இவன் கைக்கு ஒப்பு கொடுத்தவரும் கர்த்தர். இப்படி கர்த்தரால் தான் அவன் வெற்றி பெற்றான், கர்த்தரால் தான் தடைகளை தாண்டினான், கர்த்தரால் தான் சத்ருக்களை மேற்கொண்டான் என்பது இங்கே வலியுறுத்தப்படுகிறது. இதுதான் கர்த்தருக்குள் பலப்படுவதன் அர்த்தம். இதைத்தான் அங்கே எபேசியரில் பவுல் அப்போஸ்தலன் இந்த விதமாக சொல்கிறாரு. ரைட், வாசிப்போம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் பாருங்கள். அங்கே எபேசியரில் கர்த்தர் நமக்கு எப்படி நாம் பிசாசின் சேனைகளுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய வேண்டும் என்று நமக்கு கற்பிக்கிறார் இல்லையா? ரைட், தாவீதுக்கு எப்படி வில்லை பயன்படுத்த கற்பித்தாரோ, கேடகத்தை பயன்படுத்த கற்பித்தாரோ, பட்டயத்தை பயன்படுத்த கற்பித்தாரோ, அதே போல் இங்கே நமக்கு யுத்தம் செய்ய கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். அந்த போதனை தான் இங்கே எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதில் எடுத்த உடனே முதல் ஸ்டெப் என்ன? கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அந்த கர்த்தருக்குள்ளே பலப்படுவதற்காகத்தான் இந்த சங்கீதங்கள், இந்த வாக்குத்தத்தங்களை இதெல்லாம் இயேசுவின் நாமத்தில் சுதந்திரித்து கொள்ளுங்கள், தேவ வசனத்தை ஜெபிச்சு கர்த்தருக்குள்ளே பலப்படுங்கன்னு சொல்கிறது. ரைட், கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையில் எப்படி பலப்படுறது? அந்நிய பாஷை பேசுவது மூலமாக. ரைட், இந்த பலன் ரொம்ப முக்கியம் நமக்கு, இதை இக்னோர் பண்ணக்கூடாது. ரைட், கிறிஸ்தவர்கள் தேவ வார்த்தையை சுதந்திரித்துக் கொள்வதிலும் தேவ வார்த்தையின் அடிப்படையில் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவதிலும் ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா அதன் மூலமாக தான் கர்த்தருக்குள்ளே பலப்படுறோம். இப்போ மனுஷனால் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்த முடியாது. இந்த ஒரு கொள்ளை நோய் வந்துச்சு, உலகமே முடங்கி போச்சு. சாதாரண கொள்ளை நோய் தான், அது ஒன்றும் பெரிய பயங்கரமான கொள்ளை நோய் கூட கிடையாது. உலகத்தில் திடீர்னு ஒரு யுத்தம் வருது, ஏதோ ஒரு தேசத்தில் யுத்தம் நடக்குது. ஆனால் அந்த தேசத்தில் நடக்கிற யுத்தம் இன்றைக்கி உலகத்தில் இருக்க ஒவ்வொரு தேசத்தையும் பாதிக்குது. ஒவ்வொரு தேசமும் நீ என் கூட கூட்டாளியா, அவங்க கூட கூட்டாளியா, அவன் கூட சேர்ந்தினா உனக்கு இதை செய்ய மாட்டேன், இவன் என் கூட சேர்ந்தினா நான் உனக்கு இதை பண்ணுறேன். இப்படி கூட்டணிகள் மாறிக்கிட்டு இருக்குது இன்றைக்கி. மக்கள் ஒரு பக்கம் மடிஞ்சிட்டு இருக்கிறாங்க யுத்தத்தில்,
இன்னொரு பக்கம் அந்த யுத்தத்தின் விளைவாக உண்டாகிற விலைவாசி உயர்வு, இன்ஃப்ளேஷன், இந்த காரணங்கள்னால பல தேசங்களில் மக்கள் பாடுபடுறாங்க. ஒரு காலத்தில் 2 கிலோ வாங்கின இடத்துல இன்றைக்கி 1 கிலோ வாங்க வேண்டியது இருக்குது. 10 கிலோ வாங்கின இடத்துல 5 கிலோ வாங்க வேண்டியது இருக்குது. 30 நாளைக்கு வாங்குற சம்பளம் இப்போ 15 நாளைக்கு தான் வருது. விலை ஏறிக்கிட்டே போகுது, ஆனால் சம்பளத்தை ஏற்ற மாட்டேங்கிறாங்க. புரியுதா? இதெல்லாம் வந்து பாருங்கள், எங்கேயோ எவனோ 2 தேசம் அடிச்சுக்கிறதுனால இங்கே உண்டாகிற விளைவுகள் நம்ம தேசத்தில் மட்டும் இல்லை, நிறைய தேசங்களில் நடக்கிற காரியம் உலகம் பூரா நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போது இதெல்லாம் ஒரு தனி மனிதனால் தடுக்க முடியாது, அரசாங்கத்தினால கூட தடுக்க முடியாது. பஞ்சங்கள், இயற்கையான பஞ்சங்கள், இயற்கையான அழிவுகள், அது ஒரு பக்கம். இயற்கையின் மூலம் இயற்கை சீற்றம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதனால் உண்டாகும் அழிவுகள். இப்படி பல விதங்களில் பல காரியங்கள் நடந்துகிட்டு இருக்குது. இயற்கையாக உண்டாகிற பஞ்சம் ஒரு பக்கம், மனுஷர்களுடைய கிரியையினால் உண்டாகிற பஞ்சங்கள், இப்படி ஆபத்துகள் பல ரூபத்தில் பல விதத்தில் வருது. பிரச்சனைகள் பல்வேறு ரூபம் எடுத்து வருது. இப்போ இதெல்லாம் எதிர்த்து நிற்கணும்னா ஒரு மனுஷன் கர்த்தருக்குள்ள பலவானாக இருந்தால் தான் முடியும். மனுஷன் மேலே நம்பிக்கை வச்சுருந்தோம்னாலாம் இதை ஜெயிக்க முடியாது. இல்லை எனக்கு சுயநம்பிக்கை இருக்குது, நான் பார்த்துக்கிறேன், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்குது, நான் பார்த்துக்கிறேன், அப்படியும் முடியாது. ஒரு மனுஷன் எல்லாத்தையும் மேற்கொண்டு ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அவன் வந்து கர்த்தருக்குள் பலவானாக இருக்க வேண்டும். சரி, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பாவங்கள், அந்த பாவங்கள்னால் உண்டாகிற பிரச்சனை, ஒழுக்கக்கேட்டினால் உண்டாகிற பிரச்சனைகள், அந்தகாரத்தினால மனம் புத்தி பேதலிச்சு மனுஷன் வாழ்கிற அவன் வாழ்க்கையினால் உண்டாகிற பிரச்சனைகள், இப்படி இன்னொரு பக்கம் அந்த பிரச்சனைகள். நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தேயு 24ஆம் அதிகாரம், அப்புறம் லூக்கா, மார்க்கு, இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கை அழிவுகள், தேசங்களில் உண்டாகிற கொந்தளிப்புகள், இதை குறித்து இதனால் உண்டாகிற ஆபத்துகள், இல்லை கிறிஸ்துவத்தை பின்பற்றுகிறதுனால உண்டாகிற அந்த உபத்திரவம், இதை குறிச்செல்லாம் போதிக்கப்படுது. ஆனால் அதே இது நீங்கள் தீமோத்தேயுவை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, அங்கே மனுஷனுடைய குணாதிசயங்கள் மாறினதுனால, ஒரு காலத்தில் மனுஷன் வேறு மாதிரி இருந்தான், அவனுடைய வாழ்க்கை முறை, அவனுக்குள்ளே இருந்த ஆசபாசங்கள், அவனுக்குள்ளே இருந்த கோட்பாடுகள், இதெல்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு. அதனால் ரட்சிக்கப்படாத மனுஷன் கூட ஓரளவுக்கு ஒரு டீசன்சியோட, ஓரளவுக்கு தேவனுடைய வழிமுறைகளுக்கு ஏற்ற விதமாக வாழ்ந்துகிட்டு இருந்தான். ஆனால் இந்த கடைசி காலங்களில் குறிப்பாக அது மாறும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அப்போ மாறும்னா எப்படி மாறும்? கவனிங்க, மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆபத்துகள் ஒன்று, நம்ம இங்கே மத்தேயுல போதிக்கிற மாதிரி இயற்கை அழிவுகள், ராஜ்யங்களில் உண்டாகிற போர்கள், பஞ்சங்கள், இதன் மூலமாக உண்டாகிற அழிவுகள், அதனால் உண்டாகிற ஆபத்துகள், ஆனால் இன்னொரு விதத்துலேயும் ஆபத்து வருமா? அதை வாசிக்கிறது நல்லது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. அங்கே கொடிய காலங்கள்ன்றது நீங்கள் ஆக்சுவலாக போய் பார்த்தீங்கன்னா ஆபத்தான காலங்கள் அப்படின்னு தான் நமக்கு வாசிக்கணும். ஆபத்தான காலங்கள். ஏன் ஆபத்தான காலங்கள் வரும் அப்படின்னா, 2ஆம் வசனத்தை கவனிங்க. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும்
நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரமுள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இல்லாமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷந்தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். அப்போ இந்த கொடிய காலங்கள், இங்கே போதிக்கப்படுகிற அந்த ஆபத்தான காலங்கள் ஏன் வருதான்? மனுஷனுடைய குணாதிசயங்களும் சுபாவங்களும் மாறுகிறது, தீமைக்கு எதுவாய் மாறினதுனால ரைட் ஆபத்துகள் உண்டாகுது. இது கடைசி காலங்களில் நடந்தே தீரும், இது ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள். ரைட், கடைசி காலங்களில் இது கேரண்டி நடக்கும். ஆனால் ஜெபத்தின் மூலமாகவும் வேத வார்த்தையை போதிப்பதன் மூலமாகவும் நம்ம ஊர், நம்ம இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கிற இடங்கள், கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அசைன்மெண்ட் ஏரியாஸ், இங்கெல்லாம் நம்மளால் இதுக்கு விரோதமாக நிற்க முடியும், இதுக்கு விரோதமாக கிரியை செய்ய முடியும். நான் இங்கே போதிக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னு அவசியம் கிடையாது. அவெல்லாம் கொடூரமாக மாறிட்டு இருக்கிறதுனால சரி கடைசி காலங்களில் எல்லோரும் கொடூரமாக இருப்பாங்க, நானும் கொடூரமாக இருக்கிறேன், அப்படி போகக்கூடாது. உலகத்தில் பொதுவாக பல இடங்களில் இது நடந்துக்கிட்டு இருக்குது, மக்கள் மத்தியில் நம்ம இதை பொதுவான விதத்தில் பார்க்க முடியுது. ஆனால் நாம் கர்த்தருக்குள்ளே நம்மளை பாதுகாத்து கொள்ள வேண்டும், கர்த்தருடைய குணாதிசயங்களின்படி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ரைட், இந்த காரியங்களெல்லாம் எதிர்த்து நிற்க வேண்டும். உலகத்தில் எல்லாம் அழிவு நடந்துகிட்டு இருக்குது, அங்கே இது நடக்குது, இங்கே இந்த நாசம் நடக்குது, அங்கே அந்த போர் நடக்குது, அங்கே இவன் சாகிறான், இங்கே இத்தனை பேர் சாகிறான், அதனால் நானும் சாக போகிறேன்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. நாம் கர்த்தரை நம்பி எப்படி வாழணும்னு கற்றுக்கணும், ஆபத்துகளிலிருந்து எப்படி தப்பிக்கணும்னு கற்றுக்கணும். அது மட்டுமல்ல, நாம் சுவிசேஷத்தை அறிவித்து மற்ற மக்களையும் இதுக்குள்ளே கொண்டு வரணும், நம்முடைய பட்டணத்தை இதுக்குள்ளே கொண்டு வரணும், நம்முடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்களை இதுக்குள்ளே கொண்டு வரணும், நம்முடைய தேசத்தில் இருக்கவங்களை இதுக்குள்ளே கொண்டு வரணும். புரியுதா? அதுக்கு தான் பரிந்துரை ஜெபம், சுவிசேஷத்தின் அறிவிப்பு, வார்த்தையின் பிரசங்கம், இதெல்லாம் இதுக்கு தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அது நடக்க தான் செய்யும். எப்படியும் எல்லாரும் சாப்பிட்றாங்க, நம்மளும் சேர்ந்து சாவோம், அப்படி உட்காந்துருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. யுத்தம் செய்ய வேண்டியது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. நம்ம இங்கே யுத்தம்னு சொல்லும்போது இந்த விதத்தில் யுத்தம் பண்ணுறதை குறித்து பேசிகிட்டு இருக்கிறோம். ரைட், ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், இங்கே பிசாசுடைய இந்த தாக்குதல் சபைக்கு விரோதமாக, விசுவாசிகளுக்கு விரோதமாக வருது. நம்ம இப்போ எப்படி யுத்தம் பண்ணணும், அதுக்கான ஆயுதங்கள் என்ன அப்படின்னு வேதம் நமக்கு இங்கே போதிக்குது. நான் இந்த ஆயுதங்களோட டீட்டெயில்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பொதுவாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஆயுதங்கள் எல்லாமே தேவ வார்த்தையினாலே உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள். இந்த ஆயுதங்கள் ரெண்டு வகையை பிரிக்கலாம். ஒன்று ஜெபம், ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, ஜெபத்தினால ரைட் கர்த்தருக்குள்ளே பலப்படுறோம், கர்த்தருடைய சத்துவத்துக்குள்ளே பலப்படுறோம். அதே மாதிரி 18வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, எப்படி ஒருவருக்கு ஒருவர் ரைட் எல்லா விசுவாசியும் மற்ற விசுவாசிகளுக்காக எப்படி விழிப்பாக இருந்து ஜெபிக்க வேண்டும் என்பதை இங்கே போதிக்குது. அதனால் நம்ம ரெண்டு விதமாக நம்ம சொன்ன இந்த ஜெப குறிப்பில் பார்த்தீங்கன்னா, நமக்காக மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்துக்காக, நம்முடைய சபை மக்களுக்காக, மெய்ப்பர்களுக்காக, அப்புறம் நமக்கு ஊழியம் பார்க்குற மற்ற ஊழியக்காரர்கள். இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க, என்னுடைய ஊழியத்தோடு இணைக்கப்பட்ட அநேகம் பேர் இருக்கிறீங்க இல்லையா? அப்போ என்ன மாதிரி மற்ற ஆட்கள் ஒரு சிலரும் இருப்பாங்க இல்லையா உங்கள் வாழ்க்கையில். அப்படி நீங்கள் எந்த ஊழியக்காரர்களோடு இணைக்கப்பட்டு இருக்கிறீங்களோ அந்த ஊழியக்காரர்களுக்காகவும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அதை தான் சொன்னோம். ரைட், அந்த சங்கீதங்கள்லாம் இந்த விதத்தில் ஜெபிங்க, இந்த ஆட்களுக்கெல்லாம் இவங்களுக்காக ஜெபிங்கள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? நீங்கள் அதே எபேசியர் 20ஆம் வசனம்லாம் பார்த்தீங்கன்னா, பவுல் அப்போஸ்தலனே கேட்குறாரு, எனக்காக ஜெபியுங்கள். ஏன்னா அவர் தான் இவங்களுக்கு ஊழியம் பார்த்துட்டு இருக்கிறார் இல்லையா? ரைட், அதனால் என்ன சொல்கிறார், எனக்காக ஜெபியுங்கள் அப்படின்னு அவரே சொல்கிறார். அப்புறம் இன்னொன்று என்ன பண்ணோம்னா, விசுவாசிகள் எல்லாத்துக்காகவும், நம்ம தேசத்தில் இருக்கிற விசுவாசிகள் எல்லாருக்காகவுமே அவங்களுடைய பாதுகாப்புக்காக அவங்க தப்பு வைக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கணும் அப்படின்றத நம்ம சொன்னோம். இங்கேயும் நம்ம ஜெபத்தை பார்க்குறோம். இந்த ஜெபங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா, தேவனுடைய வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர். இந்த ஜெபங்கள் இந்த ஜெபங்களுக்கு அடிப்படை என்னென்னா, தேவ வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர். தேவ வார்த்தையிலும் பரிசுத்த ஆவியானவரிலும் ஜெபிக்க நாம் பழக வேண்டும்.
அது ரொம்ப முக்கியம். இந்த நடுவில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஆயுதங்கள் இது எல்லாமே வார்த்தையினால் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள். அந்த டீட்டெயில்ஸுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வார்த்தை தான் சத்தியம் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. நம்ம ஆண்டவராகிய இயேசு இப்படியே சொல்கிறாரு. அவர் யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் ஜெபம் பண்ணுறாரு கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது. அப்போ சொல்கிறாரு பாருங்கள், பிதாவானவர்கிட்ட உங்களுடைய வார்த்தையினால் இவங்க சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறாங்க, உங்களுடைய வார்த்தையே சத்தியம் அப்படின்னு அவரே சொல்கிறார். ஹல்லேலூயா. அதை கொஞ்சம் பார்த்துட்டா நல்லது. யோவான் 17:17 இங்கே பார்த்தீங்கன்னா, உம்முடைய சத்தியத்தினால அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். சத்தியம்னா என்ன? நம்ம இந்த கையில் அடித்து சத்தியம் பண்ணுறோம் பாருங்க, சத்தியமாடா. இப்போ அதுக்கப்புறம் அம்மா மேலே சத்தியம், அப்பா மேலே சத்தியம், பாட்டி மேலே சத்தியம், தாத்தா மேலே சத்தியம், இப்படி பல விதமாக சத்தியம் பண்ணுறாங்க. அந்த சத்தியத்தை குறித்து சொல்ல இங்கே நம்ம சத்தியம்னு எதை சொல்கிறோம்? தேவனுடைய வார்த்தை தான் சத்தியம். நம்ம ஆண்டவராக இயேசுவே சொல்கிறார், த வேர்ட் இஸ் ட்ரூத். கர்த்தருடைய வார்த்தை தான் சத்தியம். அப்போ இந்த சத்தியம் நம்முடைய ஆயுதமாக செயல்படுகிறது. கர்த்தர் இதை நமக்கு ஒரு ஆயுதமாகவே கொடுத்துருக்கிறார். நம்ம ஏன் பைபிள் டெய்லி வாசிங்க அப்படின்னு சொல்கிறோம்னா, அதில் பல நன்மைகள் இருக்குது. வார்த்தை நமக்கு ஜீவனாக இருக்கிறது, ஆரோக்கியமாக இருக்கிறது, மருந்தாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை நம்மை போஷிக்கிறது. அதே போல் தேவனுடைய வார்த்தை நமக்கு ஆயுதமாக செயல்படுகிறது. அதனால தான் பைபிளை டெய்லி படிக்கணும்னு சொல்கிறது. அதுவும் குறிப்பாக பாருங்கள், நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். நம்ம அந்த டீட்டெயில்டாக படிக்கும்போது அந்த டீட்டெயில்ஸ் இன்னும் சொல்கிறேன். ஆனால் இதை மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஜெபத்தோட வார்த்தையை வாசிக்கணும், தியானிக்கணும், படிக்கணும். அப்படி நீங்கள் செய்யும்போது தான் அதை குறித்த வெளிச்சமும் ஞானமும் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஏன்னா இந்த வார்த்தையை சுய புத்தியினால் கற்றுக்கொள்ள முடியாது. சுய புத்தி மட்டும் பத்தாது. உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சால் பத்தாது, இல்லை இங்கிலீஷோ இல்லை எபிரேய மொழியோ கிரேக்க மொழியோ லாட்டினோ இதெல்லாம் தெரிஞ்சாலும் பத்தாது. உங்களுக்கு உலகத்தில் இருக்க எல்லா மொழியும் தெரிஞ்சிருந்தாலும் ஆவியானவர் இதை உங்களுக்கு போதிக்கலைன்னா இந்த புஸ்தகத்தை உங்களால் சரியாக புரிஞ்சிக்க முடியாது, விளங்கிக்க முடியாது, பயன்படுத்த முடியாது. அதனால தான் பாருங்கள், இதை நம்ம என்ன சொல்கிறோம், ஜெபிங்க. கர்த்தர்கிட்ட கேளுங்க, கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை எனக்கு போதிங்க, இந்த வார்த்தையை குறித்து உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு ஜெபிச்சு அப்புறம் வாசிக்கணும். கர்த்தாவே கண்களை தரங்க, உங்களுடைய வார்த்தையிலிருந்து மகிமையான காரியங்களை நான் பார்க்கணும், மகா பெரிய காரியங்களை எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு ஜெபத்தோட ஒரு வாஞ்சியோட பயபக்தியோட ஜாக்கிரதையாக கிரமமாக பைபிளை படிக்கணும். நம்ம ஏன் ஒவ்வொரு தடவையும் ப்ரேயருக்கு போதனைக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுறோம், கர்த்தாவே நீங்கள் போதிங்க அப்படின்னு. இப்போ பாருங்கள், நான் என்னுடைய அழைப்புகளில் ஒரு பிரதானமான அழைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா போதகம். நம்ம டீச்சர், அந்த டீச்சருக்கான அபிஷேகம் என் மேலே இருக்குது. அப்போது கர்த்தர் என்னை இதுக்குன்னே உருவாக்கி இருக்கிறார். இதுக்கான கிருபைகள், இதுக்கான தாளந்துகள், இதுக்கான அபிஷேகம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இதை நான் போதிச்சாலுமே அந்த கர்த்தருடைய அந்த அபிஷேகம், அந்த கிருபை அதெல்லாம் இணைந்து செயல்படணும். ஆவியானவர் இதை குறித்த வெளிச்சத்தை உங்கள் இருதயத்தில் கொடுக்கணும். ஆவியானவர் எனக்கு போதிக்கிறதுக்கு வார்த்தைகளை கொடுக்கணும். ஞானமாக இதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு சரியான வார்த்தைகள், சரியான உதாரணங்கள், அப்படி கோர்வையாக உங்களுக்கு விளங்குற மாதிரி இதை சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆவியானவர் எனக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணணும். உங்கள் இருதயத்தில் இது சென்றடைவதற்கும் ஆவியானவருடைய உதவி தேவை. இதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கும் ஆவியானவருடைய உதவி தேவை. அப்படி ஆவியானவர் கூட செயல்பட்டால் தான் உங்களால் வார்த்தையை புரிஞ்சிக்க முடியும், விளங்கிக்க முடியும். வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்துறதுன்னு கற்றுக்கொள்ள முடியும். வாழ்க்கையில் அப்ளை பண்ணுவதற்கான பலனையும் அப்போ தான் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷத்தை கவனிங்க. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு பல முறை இந்த சீஷர்களுக்கு
சுவிசேஷத்தை தன்னுடைய உயிர்த்தெழுதல் பாடுகள், மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலை குறித்து போதிச்சிருக்கிறார். ஆனால் அவர் உயிர்த்தெழுந்தாருன்னு சொல்லி அவங்க கூட இருந்த மதிப்புக்குரிய பெண்கள் போய் சொல்கிறாங்க. அப்பையும் கூட அவங்களுக்கு விளங்கலை, அப்பையும் கூட நம்பலை. கர்த்தர் ஆல்ரெடி போதிச்சிருக்கிறாரு, ஏசப்பா அபிஷேகத்தோடு தானே போதிச்சிருக்கிறாரு. ஆனால் அவங்க மைண்டில் இன்னும் பிரகாசம் வரல பாருங்க. உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி சொன்ன அந்த பெண்களுடைய வார்த்தையும் நம்பலை, சீஷர்கள் சொன்ன வார்த்தையும் கூட நம்பலை. இந்த எமாவுக்கு போன அந்த 2 பேர் இருக்காங்களே, அவங்க சொன்னதையும் குறித்து கூட நம்பலை. ஆனால் ஏசப்பா அவங்களுக்கு காட்சி அளித்து ஒரு காரியம் செய்கிறாரு பாருங்களேன். கவனிங்க, 44ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவர்களெல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்கள் மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி. கர்த்தர் மனசை திறக்கணும், அப்போ தான் புரிந்து கொள்ளுதல் உண்டாகும். கர்த்தர் ஞானத்தையும் வெளிப்பாடையும் கொடுத்தாதான் அந்த வார்த்தையுடைய மகிமை, அந்த வார்த்தையில் இருக்கிற அந்த பொக்கிஷமான காரியங்கள்லாம் நமக்கு வெளிப்படும். அதுக்கப்புறம் தான் அதை பயன்படுத்தக்கூடிய அந்த திராணி உண்டாகும். எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற இந்த வெளிச்சம் அப்போ தான் உண்டாகும். புரியுதா? அதனால் அந்த வார்த்தையை ஜெபத்தோட பயபக்தியோட கிரமமாக வாசிங்க, படிங்க, தியானிங்க. இதுதான் இது மூலமாக தான் உங்களுக்கு ஆயுதங்கள் சப்ளை பண்ணப்படும். சும்மா ஒரு சிம்பிளான ஜெபத்தை ஏறெடுத்துட்டு, கர்த்தாவே நான் கேடகத்தை எடுக்கிறேன், பட்டயத்தை எடுக்கிறேன், தலைச்சீராவை அணிகிறேன், மார்க்கவசத்தை அணிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால மட்டும் நடக்காது. நீங்கள் என்ன தான் அதை சொன்னாலும் நீங்கள் இப்படி ஜெபத்தோட வேதத்தை வாசித்து கர்த்தர் இடத்துலேருந்து இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளலைன்னா இந்த ஆயுதங்களை உங்களால் பயன்படுத்த முடியாது, அணிந்து கொள்ள முடியாது. சும்மா சொல்லலாம் நீங்கள் நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு, ஆனால் அது என்ன, அது எப்படி செயல்படும், அதை எப்படி நான் செயல்படுத்தணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. அதை எடுத்து உங்களால் எஃபெக்டிவாக யுத்தம் பண்ணவும் முடியாது. துப்பாக்கியை எப்படி லோடு பண்ணணும், எப்படி எய்ம் பண்ணணும், துப்பாக்கியை வச்சு எப்படி எய்ம் பண்ணணும், எப்படி கரெக்டாக சுடணும் அப்படின்னு தெரியாதவன்ட்டு நீங்கள் இருக்கிறதுலையே மோஸ்ட் அட்வான்ஸ்டு துப்பாக்கியை கையில் கொடுத்தாலும் பெருசாக ஒன்றும் பிரயோஜனம் இருக்குது. அவனால் யுத்தத்தில் சத்துருக்களை தோற்கடிக்க முடியாது. கையில் இருக்கலாம் துப்பாக்கி, குண்டுகளும் இருக்கலாம், ஆனால் அது எப்படி லோட் பண்ணணும், அதை எப்படி பயன்படுத்தணும், அதை எப்படிலாம் பயன்படுத்தணும், எப்படிலாம் பயன்படுத்தக்கூடாது, இந்த அறிவுலாம் இருந்தால் தான் அந்த அறிவை பயன்படுத்தி அவன் கொஞ்சம் ப்ராக்டிஸ்லாம் பண்ணியிருந்தால் தான் யுத்தத்தில் திறம்பட செயல்பட முடியும். அதெல்லாம் அவன் செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், செயல்பட முடியாது. கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற ஆயுதங்களில் பிரதானமான ஆயுதம் தேவனுடைய வார்த்தை. இதை நீங்கள் படித்து தியானித்து இந்த சத்தியத்தில் வல்லவர்களாக நீங்கள் மாறலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் யுத்தத்தில் வல்லவர்களாக மாற முடியாது. நீங்கள் யுத்தத்தில் வல்லவனாக இருக்கணும்னா சத்தியத்தில் வல்லவனாக இருக்கணும். புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஏன் சத்தியம்? இந்த தேவனுடைய வார்த்தை, அந்த ஆயுதங்களை குறித்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஒரு காரியம் ஆவியானவர் எனக்கு ஹைலைட் பண்ணியிருக்கிறார், ஒரு காரியத்தை இருதயத்தில். நான் அதை உங்கள் முன்னாடி இன்றைக்கி ப்ரெசன்ட் பண்ணிடுறேன். கவனிங்க, பிசாசுடைய பிரதானமான ஆயுதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொய். பிசாசு மனுஷனுக்கு விரோதமாக பயன்படுத்துகிற பிரதானமான ஆயுதம் என்னன்னு கேட்டிங்கன்னா பொய். பாருங்கள், கர்த்தர் வந்து பூமியை மனுஷங்கையில் கொடுத்துருக்கிறாரு, கீழ்ப்படுத்தக்கூடிய அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு, ஆளக்கூடிய அதிகாரத்தையும் கொடுத்துருக்கிறாரு. அதனால் பார்த்திங்கன்னா
பிசாசு ஆதாமை மேற்கொள்ள வேண்டும் என்று யோசித்த போது அவன் வல்லமை எடுத்துகிட்டு வரல, ரைட்? சதி திட்டம் போட்டு மனுஷனை எப்படி வஞ்சித்து ஏமாற்றலாம்னு யோசிச்சு, ரைட், ஒரு திட்டத்தோட, ஒரு சதியோட, பொய்யோட வந்தான். அதை கொஞ்சம் கவனிங்களேன். அதே அவன் மாட்டுங்க. இந்த காரியங்கள்லாம் இன்றைக்கும் மாறலை. அன்றைக்கி செஞ்சது தான் இன்றைக்கி செய்கிறான். பேக்கேஜிங் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்குது, ஆனால் அவன் செயல்பாட்டு முறை ஒன்று தான். இங்கே கவனிங்க, அந்த வசனங்களை கொஞ்சம் வாசிப்போம். முதல் வசனம், தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. இங்கே அவனுடைய சாய்ஸை கொஞ்சம் கவனிங்களேன். பிசாசு பயன்படுத்தின அந்த மிருகம் எது? யானையை தெரிந்து கொள்ளலை. அது நல்ல உயரமானது, பலம் உள்ளது. அந்த யானையை தெரிந்து கொண்டு அவன் கூட்டு வரல, அதன் மூலமாக பேசலை. ஒரு சிங்கத்தை தெரிந்து கொண்டு, சிங்கம் பார்த்திங்கன்னா அப்படி கர்ஜனையாக அப்படி கம்பீரமாக இருக்கும் இல்லையா, பலமுள்ள மிருகம். இல்லை ஒரு புலியை கூட்டிகிட்டு வரல, இல்லை வேகமாக ஓடக்கூடிய குதிரை, நல்ல பலமுள்ள குதிரையை கூட கூட்டு வரல. யார் மூலமாக செயல்பட்டான்? சர்ப்பம். அந்த சர்ப்பத்துடைய சுபாவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது தந்திரம் உள்ளது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கூட சீஷர்களுக்கு ஒரு அறிவுரை கொடுக்குறாரு. பி வைஸ் அஸ் சர்பன்ட்ஸ் அண்ட் ஹார்ம்லெஸ் அஸ் டவ்ஸ், ரைட்? இது போல் பாம்பை போல் புத்தியுள்ளவர்களாக இருங்க, ஆனால் புறாக்களை போல் கபடற்றவர்களாக, யாருக்கும் தீமை செய்யாதவர்களாக, இன்னசென்ட்டாக, ரைட், அப்படி இருங்க அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா, ரைட்? வைஸ் அஸ் சர்பன்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாருன்றதை கொஞ்சம் கவனிங்க. பாம்பை போல், ரைட்? அப்போ அந்த பாம்புடைய குணாதிசயம் அது என்னவா? ஞானம் உள்ளதான், தந்திரம் உள்ளதான், ரைட்? அப்போ அந்த மிருகத்தோட சுபாவத்தை, அவன் தெரிந்து கொண்ட அந்த மிருகத்தோடைய சுபாவத்தை கொஞ்சம் கவனிங்க. அது எதை காமிக்குதுன்னா, மனுஷனை எப்படி பிசாசு ஜெயித்தான், அவனுடைய பேட்டில் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றத நமக்கு காமிக்குது. அப்போ பிசாசு மனுஷன்ட்ட வரும்போது அவன் பிரதானமாக பலத்தை கொண்டு வர்றது கிடையாது, தந்திரத்தை கொண்டு வரான், ரைட்? வலை வீசுகிறான். வேடனுடைய கண்ணிக்கு தப்பு வைக்கிறார் அப்படின்னு வேதம் போதிக்குது. மறைவான கண்ணிகளை அவன் வைக்கிறான், ரைட்? மறைவில் செயல்படுறவனாக இருக்கிறான், ரைட்? தந்திரமுள்ளவனாக இருக்கிறான், பொய் சொல்லுகிறவனாக இருக்கிறான். நம்முடைய ஆண்டவராக இயேசு பிசாசை குறித்து சொல்லும்போது அவன் பொய்யனும் பொய்க்கு தாப்பனமாக இருக்கிறான், ரைட்? அப்போ பிசாசுடைய பிரதானமான ஆயுதம் என்னென்னு நம்முடைய ஆண்டவராக இயேசு அங்கேயும் வெளிப்படுத்துகிறாரு பாருங்க. அவன் வேலை என்ன, அவன் எப்படி என்ன பயன்படுத்துகிறான்? பொய். பிசாசுக்கு ஒரு பேர் இருக்குது, வஞ்சிக்கிறவன் அப்படின்னு வேதம் அவனை குறித்து போதிக்கிறது. அவன் என்ன செய்கிறான்னா, வஞ்சிக்கிறானா, ஏமாத்துறது தான் பொழப்பு அவனுக்கு, ஏமாத்துறது தான் சுபாவம், ரைட்? 1000 ஆண்டு கர்த்தர் அவனை தூக்கி இதில் வைக்கிறார், ரைட்? பாதாளத்தில் போடுறாரு, பாட்டம்லெஸ் பிட், அதுக்குள்ளே தூக்கி போடுறாரு. போட்டு பூட்டி சாவியை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. 1000 வருஷம் உள்ளே உக்காந்துருந்துட்டு அவன் எந்திரிச்சோடனே என்ன வேலை பார்க்குறான்? என்ன வேலை பார்க்குறான் அப்படின்னா, உலகத்தில் இருக்க மக்களை வஞ்சிக்கிறது கிளம்புறான். வஞ்சிக்கிறதுனா ஏமாத்துறதுங்க, பொய் சொல்லி ஏமாத்துறது. அப்போ பிசாசுடைய பிரதானமான ஆயுதம் பொய் என்றால், அவனுக்கு விரோதமாக நம்ம யுத்தம் பண்ணும்போது நம்முடைய பிரதானமான ஆயுதம் என்னவாக இருக்கும்? சத்தியமாகத்தான் இருக்க வேண்டும் இல்லையா? ஹல்லேலூயா. அவன் பொய்யன், பொய்க்கு தகப்பன், பொய்யை பயன்படுத்தி மக்களை வஞ்சிக்கிறவனாக இருக்கிறான். தந்திரமாக வஞ்சகமாக பேசி பொய் சொல்லி ஏமாத்துகிறவனாக இருக்கிறான். அப்போது அவனுக்கு விரோதமான யுத்தத்தில் நாம் பயன்படுத்துகிற ஆயுதம் பிரதானமாக என்னவாக இருக்கணும்? சத்தியமாக இருக்க வேண்டும். அந்த சத்தியம் என்ன? தேவனுடைய வார்த்தை. பாருங்க, அந்த ஜீவன், அந்த நன்மை தீமை குறித்த அந்த அறிவு,
அந்த மரத்தின் கனியை, அந்த மரத்தை குறித்து கர்த்தர் ஒரு காரியம் சொல்கிறார், பிசாசு ஒரு காரியம் சொல்கிறான். அங்கே நடந்த அந்த யுத்தத்தை கவனிங்க. அதை குறித்த சத்தியம் என்ன? இதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். அதுதான் சத்தியம், ரைட்? அதுதான் உண்மை, அதுதான் கர்த்தர் காமித்த ஒரு காரியம். ஆனால் அதை குறித்து பிசாசு சொல்கிறான். என்ன சொல்கிறான்? நீ சாக மாட்டாய், அதை புசித்தா நீ தேவனை போல மாறிவிடுவாய், உன் கண்கள் திறக்கப்பட்டுரும், நீ வெளிச்சத்தை பெற்றுக்கொள்வ, நீ இப்போ இருக்கிற காட்டிலும் மேன்மை அடைவ, இன்னும் மேலான ஞானத்தை நீ பெற்றுக்கொள்வாய், அப்படி தான் சொன்னான் இல்லையா? அப்போ அந்த மரத்தை குறித்த சத்தியத்தில் அவங்க நிற்கிற வரைக்கும், அந்த மரத்தை குறித்த அந்த சத்தியத்துக்குள்ளே அவங்க செயல்பட்ட வரைக்கும் அவங்களுக்கு வெற்றி உண்டாச்சு. ஆனால் அந்த மரத்தை குறித்த பொய்யை ஏற்றுக்கொள்ளும்போது அவங்க தோற்று போனார்கள். அப்போ நீங்கள் ஜெயிக்கிறீங்களா தோக்குறீங்களான்றதை முடிவு பண்ணுறது எது? நீங்கள் சத்தியத்துக்குள்ளே நிற்கிறீங்களா, சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறீங்களா, சத்தியத்தை குறித்த அந்த போதனை உங்களுக்கு தெரியுமா, அதில் நிற்கிறீங்களா, அதை செயல்படுத்துகிறீங்களா, வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறீங்களா, அதுக்கு கீழ்ப்படுகிறீங்களா, இல்லை வஞ்சகத்தை நீங்கள் நம்புகிறீர்களா, பொய்களை நம்புறீங்களா, பொய்க்குள்ளே நிற்கிறீங்களா, அந்த பொய்யின் அடிப்படையில் செயல்படுறீங்களா? இதுதான் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்களா தோக்க போகிறீங்களான்னு முடிவு பண்ணுற காரியம். இந்த உலகத்தில் நடக்கிற ஒரு பிரதானமான யுத்தம் இன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா, சத்தியத்திற்கும் பொய்க்கும் நடக்கிற யுத்தம். தேவ ராஜ்யத்திற்கும் பிசாசன் ராஜ்யத்திற்கும் நடக்கிற அந்த யுத்தத்தில் பிரதானமான யுத்தம் என்ன? சத்தியத்திற்கும் பொய்க்கும் நடக்கிற அந்த யுத்தம். அப்போ நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? சத்தியத்தை அறிந்தவர்களாக, சத்தியத்திற்குள் நிற்கிறவர்களாக, சத்தியத்தை வாழ்க்கையில் செயல்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். புரியுதா? சத்தியம் இல்லாமல், தேவனுடைய வார்த்தையாகிய சத்தியம் இல்லாமல் நீங்கள் இந்த யுத்தத்தில் ஜெயிக்கவே முடியாது. புரியுதா? நம்முடைய ஆண்டவராக இயேசு கடைசி காலத்தை குறித்து போதிக்கும் போது என்ன சொல்கிறாரு? வஞ்சிக்கப்படாதிருங்கள். எடுத்தோடனே ஃபஸ்ட்டு டைரக்ஷனே என்ன? வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீங்கள் மத்தேயு 24 போங்க. மத்தேயு 24. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். 24 பார்த்தீங்கன்னா இங்கே கர்த்தர் கடைசி காலங்களை குறித்து பேச ஆரம்பிக்கிறார். அந்த முதல்ல அவர் என்ன சொன்னார்னு பாருங்கள். 4ஆம் வசனத்தை கவனிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, ஃபஸ்ட்டு டைரக்ஷன் இதுதான், ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன? எவனும் உன்னை ஏமாற்றாமல் பார்த்துக்க. நீங்கள் ஏமாந்து போகக்கூடாதுன்னா உங்களுக்கு என்ன வேணும்? சத்தியம் வேணும். மனுஷன் விழுந்ததுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள். மனுஷனுடைய வீழ்ச்சியில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. பவுல் அப்போஸ்தலன் இந்த கடைசி காலங்களை குறித்து பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்றதை கொஞ்சம் கவனிங்களேன். ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 வசனம். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களில் மனச்சாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். அப்போ அந்த கடைசி காலங்களுடைய ஒரு மார்க் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராக இயேசு அங்கே சொல்கிறாரு, இங்கே பவுல் அப்போஸ்தலன் ஆவியானவர் மூலமாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? வஞ்சனை. இந்த காலங்களில் நீங்கள் ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் சத்தியம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும்.
சத்தியத்தில் தேறினவர்களாக இருக்க வேண்டும். சத்தியத்தை வாழ்க்கையில் செயல்படுத்துகிறவர்களாக, சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். புரியுதா? ஹல்லேலூயா. இந்த காரியங்களை குறித்து அடுத்த வாரம் தொடர்ந்து தியானிப்போம். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.